மதுரை ராயபுரம் பகுதியில் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். சோழவந்தான் அருகே உள்ள ராயபுரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவிக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னீஸ்வரன் மதுரையிலிருந்து. வணக்கம் அக்னீஸ்வரன். சுமார் 5000 மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அக்னீஸ்வரன்? வணக்கம் சூர்யா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ராயபுரம், முள்ளிப்பள்ளம் போன்ற பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் 5000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தேங்கி கிடக்கிறது. அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக இந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு கொள்முதல் நிலையங்களில் நெல் குவியலாக தேங்கி கிடந்தது. அப்போது கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் வாகனங்கள் சரியாக வரவில்லை என கூறி அதிகாரிகள் வாகனத்தை அனுப்ப மறுப்பதாகவும், இதனால் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் 5000 முதல் 10,000 நெல் மூட்டைகளாக கட்டி தேக்கி வைக்கப்பட்டுள்ளனர். திடீரென மழை பெய்தால் நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து அழுகி வீணாகிவிடும் எனவும், சுமார் ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 30,000 வரை நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் கூறுகின்றனர். அதிகாரிகளிடத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் இதுவரை வாகனங்களை அனுப்ப தாமதப்படுத்துவதாகவும், தற்போது தேர்தல் காலம் என்பதால் மக்கள் பிரதிநிதிகளிடம் இது குறித்து நம்ம கோரிக்கை வைக்க முடியாத சூழ்நிலையில் அதிகாரிகள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர். குறிப்பாக ராயபுரம் பகுதிகளில் இரவு முழுவதும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை காக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும், முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் இதே போன்று 5000 முதல் 10,000 மூட்டைகள் கட்டி தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஆகையால் அதிகாரிகள் உடனடியாக வாகனங்களை அனுப்பி குடோன்களுக்கு நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளால் வேதனையில் ஆழ்ந்து வரும் விவசாயிகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்.